أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين أما بعد رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. இன்னைக்கு ரப்பனா துவால 5வது துவாவை பார்க்க போறோம். ரப்பி ஜல்னி முக்கிமஸ் சலாத்தி வமின் ذُرِّيَّتِي ரப்பனா வதகப்பல் துஆ. இது 14வது அத்தியாயத்துல 40வது வசனமா வருது. ரப்பி ஜல்னி முக்கிமஸ் சலாத்தி, என் இறைவா என்னை தொழுகையை நிலைநிறுத்துபவனாக ஆக்கு. வமின் ذُرِّيَّتِي, இன்னும் என் சந்ததிகளிலிருந்தும் தொழுகையை நிலைநிறுத்துபவர்களை ஆக்கு. ரப்பனா வதகப்பல் துஆ, எங்கள் இறைவா இன்னும் என் பிரார்த்தனையை ஏற்றுக்கொள். இந்த துவா யார் செய்றாங்கன்னா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களால் கேட்கப்பட்ட துவா இது. இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமும் மற்றும் இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் அவங்க 2 பேரும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமோட வயோதிக காலத்துல பிறந்ததுக்கு அப்புறம் அவர்களால் கேட்கப்பட்ட துவா தான் இந்த துவா. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தனக்கு தன்னுடைய சந்ததிகளுக்கும் முதல்ல எனக்கு இவ்வளவு சொத்தத்தா அல்லாஹ் இல்ல அதிகாரத்தை தான் அல்லான்னு எந்த துவாவும் கேட்கல. ஆனா அவங்களுடைய துவா எப்படிப்பட்டதா இருந்துச்சுன்னா, யா அல்லாஹ் எனக்கும் என்னுடைய சந்ததிகளுக்கும் தொழுகையை நிலைநாட்டக்கூடியவர்களாக இருக்கணுங்கிறது தான் அவங்களோட துவாவாவே இருந்துச்சு. ஒரு இபாதத்தை செய்யறதுக்கு நாம் அல்லாஹ்விடம் துவா கேட்கணும். ஏன்னா ஒரு இபாதத் செய்ய வைப்பதும் அல்லாஹ் நமக்கு தரும் ஒரு மிகப்பெரிய பாக்கியம் சகோதரிகளா. உண்மையான வெற்றிங்கிறது தொடர்ந்து செய்து வரக்கூடிய இபாதத்தும் அல்லாஹ்விற்கு கட்டுப்படுதலுமே தான். இத மறுபடியும் அழுத்தமா சொல்லிக்கிறேன். உண்மையான வெற்றிங்கிறது தொடர்ந்து நாம செய்து வரக்கூடிய இபாதத்தும் அல்லாஹ்விற்கு கட்டுப்படுதலும் மட்டுமே தான். இந்த துவா பொதுவானதா இருந்தாலும் இது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வழித்தோன்றல்களை வழித்தோன்றல்கள்ல பிறந்த எல்லாருக்குமானா கேட்டா இல்ல. ஏன்னா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமோட வழித்தோன்றல்கள்ல நல்லவர்களும் பிறந்தாங்க, கெட்டவர்களும் பிறந்தாங்க. ஏன்னா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வழித்தோன்றல்கள்ல வர நன்னடத்தையை கொண்டுள்ள நல்லவர்களை மட்டுமே இந்த துவா குறிக்குது. சரி, இந்த துவால இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்னென்ன விஷயங்களை கேட்கிறாங்க அப்படின்னா, யா அல்லாஹ் என்னை தொழுகையை நிலைநாட்டுபவராக ஆக்குன்னு முதல்ல கேட்கிறாங்க. 2வதா என் சந்ததியை தொழக்கூடியவர்களாக ஆக்குவாயாக அல்லான்னு துவா கேட்கிறாங்க. 3வதா என்னுடைய துவாவை ஏற்றுக்கொள்வாயாக அல்லான்னு கேட்கிறாங்க. இந்த ஆயத்தோட முக்கிய கருத்து என்னன்னு பார்த்தோம்னா, நாம எந்த வம்சத்துல இருந்து வந்தோங்கிறது முக்கியம் இல்ல. அல்லாஹ்விற்கு கீழ்ப்படிதல் தான் முக்கியம். இத நபிமார்கள் எல்லாரும் நன்கு உணர்ந்தவர்களாவே இருந்தாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஒரு நபியாக இருந்தாலும் தன்னுடைய தொழுகை நிலைத்திருக்க வேண்டும் என்று பணிவோடு அல்லாஹ்விட்ட கேக்குறாங்க. இதன் மூலம் நமக்கு என்ன பாடம்னா, பணிவு மற்றும் அல்லாஹ்வின் மீது முழு சார்பும் நமக்கு கற்றுத்தரப்படுது. இந்த துவா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மகனான இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் வம்சத்தையும் உள்ளடக்கியே வருது. இதோட நிறைவேற்றம் எங்க தெரியுமாகுது? முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்தாகிய நம்ம கிட்ட அதனுடைய நிறைவேற்றம் தென்படுது சகோதரிகளா. இது எவ்வளவு பெரிய பாக்கியம். நபிமார்களாக இருந்தாலும் அல்லாஹ்விடத்தில் தங்களுடைய ஈமான் குறித்த பயம் இருந்தது. ஏன்னா ஈமான்கிறது நிலையற்றது. ஈமான் என்பது தலைமுறையாக பாதுகாக்கப்பட வேண்டிய ஒன்று. தொழுகைதான் ஈமானின் அடித்தளம். இந்த ஆயத்துல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நம்பிக்கை, தொழுகை மற்றும் நேர்மையான சந்ததியினருக்காக பிரார்த்தனை செய்றாங்க. இந்த துவாவை நம்ம எதுக்கெல்லாம் ஓதிக்கலாம் அப்படின்னா, பெற்றோர்களாகிய நம்ம பிள்ளைகளுக்காக செய்யும் துவா அதிகமா ஏற்றுக்கொள்ளப்படும். அந்த வகையில இந்த துவாவை பெற்றோர்கள் அதிகமா ஓதலாம். நம்மளோட ஈமான்ல சோதனைகள் வரும்போது இதை ஓதிக்கிறலாம். இந்த துவாவை ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்குள்ள கட்டுப்படுத்தும் எந்த ஒரு சஹீஹான ஹதீஸும் இல்ல. எந்த நேரத்திலையும் ஓதக்கூடிய துவா தான் இது. தொழுகையில ஷைத்தானின் ஊசலாட்டம் இருக்குதுன்னா அப்ப இந்த துவாவை ஓதலாம்.
நமக்கு தொழுகையில கவனம் இல்லாமல் போகும்போது கட்டாயம் ஓதப்பட வேண்டிய துவா இது. தொழுகையில சோம்பல் வரும்போது ஒதுக்கிடலாம். தொழுகையில நமக்கு பயபக்தி இல்லாமல் போகும்போதும் ஓதலாம். தொழுகையில எண்ணங்கள் வேறு பக்கம் போகுதுன்னா இந்த துவாவை ஓதலாம். நபிமார்களோட துவாக்களை தினசரி வாழ்க்கையில சேர்த்துக்கொள்ள அறிஞர்கள் எல்லாம் நம்மளை ஊக்குவிக்கிறாங்க. நாம இத படிக்கக்கூடியது அல்லாஹ்வுடைய அருள் சகோதரிகளா. நம்ம இங்கு ஒன்று சேரக்கூடிய சந்தர்ப்பத்தை கொடுத்து படிக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை தந்திருக்கிறான் நம்மளுடைய ரப்புல் ஆலமீன். அப்போ இந்த ஞாபத்தை ஒரு காலம் நம்ம துஷ்பிரயோகம் செய்து விடக்கூடாது. எதை கேட்டோமோ அதன்படி அமல் செய்யக்கூடியவர்களாக என்னையும் உங்களையும் ஆக்கி அருள அல்லாவிடம் துவா செய்தவளாக இந்த உரையை முடிச்சுக்கிறேன். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.